வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, எனக்கு லோன் வாங்கின அனுபவம் அப்படின்றது நிறைய இருக்குங்க. அதில் முக்கியமாக நான் பைக் வாங்கியிருந்தேன். இப்போ கிடையாது, அது 2005 நினைக்கிறேன். 2005 தான் நான் பைக் வாங்கியிருந்தேன். அந்த லிஸ்ட்டை பார்த்து நான் சைடில் உங்களுக்கு கொடுக்குறேன், எப்போ நான் பைக் வாங்கியிருந்தேன் அப்படின்றது. ஏன்னா அதுக்கு எனக்கு ரிசிப்ட் வந்திருக்கும், அதை வச்சு கொடுக்குறேன். ஸோ இந்த அனுபவம் கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இது போல் உங்களுக்கு ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டும், லோன் சம்மந்தப்பட்டும், இல்லை வேறு ஏதாவது அர்னஸ் சம்மந்தப்பட்டும் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் கேளுங்க. அந்த கமெண்டுக்கு இன்ஸ்டண்ட்டாக நான் முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை வீடியோஸை சீக்கிரமாக மேக் பண்ணி உங்களுக்காக நான் கொடுக்குறேன். அந்த காலகட்டத்தில், அதாவது ரொம்ப பாஸ்டெல்லாம் கிடையாது, 2003 அந்த லைன் 2005 இருக்கிற காலகட்டத்தில் பேன் கார்டு அப்படின்றத வச்சு லோன் அப்படின்றது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் என்கிட்ட ஆதார் கார்டை மட்டும்தான் வச்சு இவங்க லோன் அப்படின்றது வாங்கினாங்க. அதாவது லோன் ப்ராசஸ்க்காக வாங்கினாங்க. பைக் லோன் அப்படின்றது என்னுடைய ஆதார் கார்டை மட்டும்தான் வச்சு வாங்கினாங்க. ஆதார் கார்டை நான் ப்ரொவைட் பண்ணி பைக் எடுத்துட்டேன். பைக் எடுத்து கரெக்டாக எல்லா டியூமே எனக்கு கட்டிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ கட்டிட்டு போயிட்டுருக்குள்ள பார்த்தீங்கன்னா எனக்கு சில வேலைகளில் பிரச்சனை அப்படின்றது வந்துச்சு. படிக்கிறது, அப்படியே பார்ட் டைமாக இங்கே வேலைக்கு போகிறது, அங்கே வேலைக்கு போகிறது, இப்படிலாம் வேலைகள் அப்படின்றது போயிட்டு இருந்ததுனால என்னால் சரியாக அதை கண்டினியூ பண்ண முடியல. பணமும் என்னால் கட்ட முடியல. அப்போ இருந்த என்னுடைய நாலேஜ் படி, ஸோ இந்த கடன் கொடுத்தவங்களாம் பெரிய ஆளுங்க, கடன் வசூலிக்க வர்றவங்களே பெரிய ஆளுங்க, அவங்களாம் நினச்சாங்கன்னா இப்பயே நம்ம மேலே ஒரு கேஸை போட்டு உள்ள தள்ளி நம்ம வாழ்க்கையை முடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு அப்போ எண்ணங்கள் அப்படின்றது இருந்துச்சு. இப்போ வரைக்கும் ஒரு சிலர் அதெல்லாம் நம்பிட்டு இருக்காங்க. எல்லாரும் மனுஷங்க தான். கடன் வசூல் பண்ணவங்க ஒரு ஏஜென்சி மூலிமா வராங்க, அப்படி இல்லைன்னா அந்த ஃபைனான்ஸ் மூலிமா கூட டைரெக்டாக கூட வருவாங்க, அப்படி இல்லைன்னா பேங்க் மூலிமா கூட வருவாங்க. ஸோ இந்த கான்செப்ட் தான். அதுக்காக அவங்க சொல்கிறது தான் சட்டம் அப்படின்றது கிடையாது. அவங்களுக்கு மேலே டீம் லீடருக்கு மேலே மேனேஜர், ஜோனல் மேனேஜர், ஹெட்டு, இந்த மாதிரிலாம் நிறையா பேர் இருப்பாங்க. அதனால் நீங்கள் அவங்க தான் எல்லாமே அப்படின்னு முடிவு பண்ணிடாதீங்க. இதை எதனால் சொல்கிறேன்னா, நிறைய பேர் அவங்கக்கிட்ட பணம் கொடுத்துட்டா இது எல்லாமே முடிஞ்சிருச்சு, அவங்க ஒரு 10,000 சார், ஒரு 10,000 கொடுங்க சார் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா அது முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ இங்கே எல்லாமே ப்ரூஃபு, பேப்பர், அவ்வளோதான். உங்களுக்கு எப்படி ஒரு ப்ரூஃப் வச்சு பேப்பர் வச்சு லோன் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு இதை க்ளோஸ் பண்ண கொள்றையும் இந்த ப்ராசஸ் எல்லாமே நடக்கும். சாதாரண ஒரு கலெக்ஷன் பர்சன் இது எல்லாத்தையுமே சரி பண்ணிட முடியாது. சரி, ஓகேங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வந்துடுவோம். ஸோ என்னென்னா, நான் பைக் எடுத்து அந்த லோனை கட்ட முடியாமல் ஒரு மாதங்கள் அப்படின்றது தள்ளி போச்சு. எனக்கு ஒரு மாதம்லாம் அவங்க பெருசாலாம் டைம் கொடுக்கல, உடனே வீட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த தவணை முடிகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடியே எனக்கு வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். வீட்டுக்கு கேட்டாங்க, சார் இந்த மாதிரி பணம் கட்டலை அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. நானும் சொன்னேன், சார் இந்த மாதிரி கொஞ்சம் வேலை டிலே ஆகிட்டுருக்கு, ஒரு 2 நாள் டைம் கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு, அந்த ஒரு நாள் முன்னாடியே அவங்க கிட்டத்தட்ட 2 மணி நேரம் என் வீட்டு வாசப்படில் உட்காந்துருந்தாங்க. போகவே இல்லைங்க. நான் சொல்லிட்டேன், அண்ணா ப்ளீஸ் நான் போங்கண்ணா, எல்லாம் பார்க்குறாங்கண்ணா, ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குண்ணா, போங்கண்ணான்னு சொல்கிறான். போகவே இல்லை. உனக்கு என்ன அண்ணன், போக மாட்டேன்ட்டான். இந்த இடத்த விட்டு நகரவே மாட்டேன்ட்டான். நீ பணம் கட்டுங்க சார், நான் போகிறேன். நீங்கள் வேறு 2 நாளுன்றீங்க, இல்லை நாளைக்காவது பணம் கட்டுங்க, நான் போகிறேன் நான் அப்படின்ற மாதிரி ப்ரெஷரை போட்டு அந்த இடத்துலேயே உட்காந்துட்டான். எனக்கு அப்போ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், இந்த ரூல்ஸ் ராமானுஜம் இதெல்லாம் எனக்கு பெருசாக தெரியாது. அதை பற்றியே எனக்கு தெரியாது, ஒன்றுமே தெரியாது. அவன்கிட்ட போய் கெஞ்சுறேன், நீங்கள் பாருங்கண்ணா, ஏதாவது பண்ணுங்கண்ணா, ப்ளீஸ்ண்ணான்னு சொல்லிட்டு கெஞ்சுறேன். அந்த தருணத்தை இப்போ யோசிச்சு பார்த்தா இவன் எவ்வளோ கல் மனசுக்காரனாக நடந்திருக்கான் அப்படின்றது எனக்கு இப்போ தெரியுது. இப்போ இதெல்லாம் ரீமைண்ட் பண்ணி யோசிச்சு பார்க்கொள்றதான் எனக்கு தெரியுது அவன் எவ்வளோ மோசமானவனாக இருந்திருக்கான் அந்த கலெக்ஷனுக்கு வர்றவன் அப்படின்றது. சரி, ஓகே. நான் கேட்டேன், அவன் கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே இல்லை. அதுக்கப்புறமேட்டுக்கு அம்மா ஒரு மோதிரம் போட்டிருந்தாங்க. அந்த மோதிரத்தை எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் ஒரு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கேட்டேன், தரலன்ட்டாங்க. யார் பக்கத்து வீட்டு அது விடுவாங்க, அவன் தரலன்ட்டான். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணால் அந்த மோதிரத்தை எடுத்துகிட்டு போய், ஸோ அதை கொடுத்து, இதை வச்சுட்டா கொடுங்கண்ணா, இதை நான் ஏன்னா உட்காந்துட்டுருக்குறாங்க, அவங்க போக மாட்டேன்றாங்க, இதை கொடுத்தா தான் போவாங்க, அதனால் நீங்கள் கொடுங்க, நான் உடனே இதை வச்சு உங்களுக்கு காசு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன். அவங்க காசு கொடுக்குற வரைக்கும், நீ காசை ரெடி பண்ணி கொடு அப்படின்ற வரைக்கும் அவங்க அந்த மோதிரத்தை தரவே இல்லை. ஒரே வார்த்தையாக சொல்லிட்டாங்க, காசு கொடுத்துட்டு மோதிரத்தை வாங்கிக்கோப்பா, வட்டிலாம் வேணாம், எனக்கு காசு கொடுத்து மோதிரத்தை வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி பெருந்தன்மையாக சொல்லிட்டாங்க. பட் அந்த இடத்துல எனக்கு இவனை இங்கேருந்து கிளப்புறதுக்கு வேறு வழியே தெரியல. ஸோ இவனும் போக மாட்டேன்றான். இவன் அப்படியே உட்காந்துட்டே இருக்கிறான், போகவே இல்லை. அதுக்கப்புறம் காசு கொடுத்தோன்னே, சார் ஓகே சார் இதுக்கு மேலே கொஞ்சம் கரெக்டாக பேமெண்ட் பண்ணிவிடுங்க சார். அப்போ அது வரைக்கும் நீ வாப்போன்னு பேசிகிட்டு இருந்தவன் அதுக்கப்புறம் சாரு மோருன்றான். அப்படியே எனக்கு வந்துச்சு கோவம். பட் திட்டு கூட முடியலைன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு அந்த காலகட்டத்தில் பயம் அப்படின்றது பயங்கரமாக இருந்துச்சு இந்த கலெக்ஷன் பர்சனை பார்த்து. அப்புறம் ஒரு வழியாக காசெல்லாம் ரெடி பண்ணி அந்த இதை மூட்டுட்டேன். அதுக்கப்புறம் இங்கே டியூ அப்படின்றது கட்டிக்கிட்டே வரேன்.
நான் அதை டியூவை கரெக்டாக ஆன் டைமில் பேமெண்ட் பண்ணுறேன், எனக்கு யாரும் வர்றதில்ல. அப்போ அக்கௌண்ட் டெபிட் எல்லாம் கொஞ்சம் ரேராக தான் இருந்துச்சு. அக்கௌண்ட்லேருந்து பெருசாக டெபிட் ஆகாமலாம் போயிடும், அதெல்லாம் ஒரு பிரச்சனை வரும். ஸோ அதுக்கப்புறம் இவங்க வருவாங்க, இவங்கள்ட்ட கையில் காசு கொடுக்கும், பவுன்ஸ் எல்லாம் பெருசாக அதில் ஆட் ஆகாது சிவிலில். ஸோ அப்போ சிவிலுன்றதே பெருசாக கன்சிடர் பண்ணாமல் தானே இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் இது எப்படின்னா ஒரு சர்வாதிகார ஆட்சி மாதிரியே அந்த காலத்துலலாம் இருந்துச்சு. இது இந்த கலெக்ஷன் பர்சன், கலெக்ஷனுக்கு வர்றவன் அவன் தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அப்படிலாம் வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. சரி, ஓகே. அந்த மாதிரி போயிட்டு இருக்கக்குள்ள எனக்கு வந்துட்டு பைக்கில் ஒரு ஆக்சிடெண்ட் அப்படின்றது நடக்குது. ஸோ சிவியரான ஆக்சிடெண்ட் தான். நான் ஒரு ஓரமாக நின்றுட்டுருக்கேன். ட்ரங்க் அண்ட் டிரைவிங்கில் பைக்கில் வந்தவங்க வேகமாக வண்டி பின்னாடி வந்து ஒரு குத்து, அவ்வளோதான். வண்டி இங்கேருந்து தீத்திக்கிட்டே போகுது, ரொம்ப தூரம் தீத்திக்கிட்டே போயிட்டு ஸோ கீழே விழுந்து இந்த இடத்துல தையல் போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு தெரியாது, பட் இந்த இடத்துல தையல் அப்படின்றது இருக்கும். இந்த இடத்துல இங்கே தையல் இருக்கும். அப்புறம் இந்த இடத்துல வந்துட்டு இது கொஞ்சம் சொட்டையாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம்லாம் வந்துட்டு தையல் போட்டது தான். ஸோ இங்கே தையல் காலில் தேய்ச்சிடுச்சு, தொடையிலலாம் வந்துட்டு என்னுடைய ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன், ஷார்ட்ஸில் ட்ராக் போட்டிருந்தேன், ட்ராக் ஃபுல்லாக ஒட்டிக்கிச்சு, எனக்கு தெரியல. எனக்கு அந்த மாதிரிலாம் எனக்கு ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன். ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஸோ ட்ரங்க் அண்ட் டிரைவிங் சொல்லிட்டு என்னை வந்து செக் பண்ணாங்க. என்ன செக் பண்ணக்குள்ள ட்ரங்க் அண்ட் டிரைவிங்லாம் கிடையாது, குடிக்கலாம், குடிப்பழக்கமே அது இப்போ வரைக்கும் எதுவுமே கிடையாது, கடவுள் புண்ணியத்தில். ஸோ அந்த டைமில் வந்துட்டு அவங்க செக் பண்ணுறாங்க, என்னையும் செக் பண்ணுறாங்க. இல்லை, அந்த பர்சன் வந்துட்டு ட்ரங்க் அண்ட் டிரைவிங் கிடையாது, அவர் நார்மலாக தான் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆப்போசிட்டில் வந்தவங்க ட்ரங்க் அண்ட் டிரைவிங். என்கிட்ட வந்துட்டு ஒரு இது வாங்குறாங்க, அதை வாக்குமூலம் அப்படின்னு வாங்குவாங்க பார்த்தீங்களா, அது வாங்குறாங்க. இந்த மாதிரி சொல்கிறேன், இங்கே நின்றுட்டு இருந்தேன், வந்து இடிச்சிட்டாங்க, ஸோ எனக்கு தெரியல, நான் ஓரமாக தான் நின்றுட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசுகிறேன். அதுக்கப்புறம் அவங்களும் வந்துட்டு எழுதிட்டு போயிட்டாங்க. தம்பி கவலைப்படாதப்பா, அவன் இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கிறான், அவனை சும்மா விட மாட்டோம், சிவனேன்னு உரமாக இருந்தவனை உன்னை இப்படி பண்ணிட்டான், வண்டிக்கும் சாதாரணமாயிடுச்சு, அதுவும் புது வண்டி எடுத்து 1 வருஷத்துக்கு மேலே கட்டிகிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ வண்டிக்கும் சாதாரணமாச்சு, அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இது வாங்க வந்தவர் சொன்னார், ரைட் வாங்க வந்தவர் ரைட்டர் வந்துட்டு சொல்லியிருந்தாரு. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ தெரியாது, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் சார், வண்டி கொஞ்சம் இதுவாகிடுச்சு சார், ப்ளீஸ் சார் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு நானும் படுத்துட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன். அடுத்த நாள் காலையில் வந்துட்டு அவனுக்கு செம்மடி, இந்த பக்கம் மூஞ்சே இல்லை, நமக்கே அதாவது அடி கொடுத்த கைப்பிள்ளைக்கே வந்துட்டு இவ்வளோனா அடி வாங்கினவனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ நமக்கே இங்கெல்லாம் இப்படி ஆயிடுச்சுன்னா வேகமாக வந்து இடித்தவங்களுக்கு எப்படி இருக்கும், இந்த பக்கம் ஒரு மூஞ்சே இல்லை. அப்போ ஒரு மிராக்கல் நடந்துச்சுங்க. நான் அந்த எவன்டா என்னை இடிச்சிட்டான்னு சொல்லிட்டு கோவமாக எந்திரிக்கிறேன். நான் கோவமாக எந்திரிச்சு இடித்தவனை போய் அடிக்க முடியலான்ட்டு போகிறேன் நான். அப்போ அந்த டைமில் டக்குன்னு நான் கீழே விழுறேன். கீழே விழக்குள்ள என்னை யாரோ ஒருத்தர் தாங்கி பிடிச்சி, அது சரியாக தெரியல, அது ஒரு வேலை இல்யூஷனா இல்லை நான் அப்படி யோசிச்சுக்கிட்டேனா அப்படின்றது தெரியல, என்னை யாரோ இப்படி கையில் தாங்கி பிடிச்சி கீழே விடுற மாதிரி வந்துட்டு, இல்லைன்னா அந்த கங்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கட்டை, அந்த ரோடோட எட்ஜு வந்துட்டு வரும், இந்த ஓர எட்ஜு, அந்த எட்ஜ்லேயே இந்த இடம் இன்னும் கொஞ்சம் பலமாக அடி விழுந்திருக்கும். இது ஆல்ரெடி அடிபட்டது, இதில் விழுந்தவொடனே அடிபட்டுச்சு, அந்த எட்ஜில் தான் அடிபட்டது. அதே எட்ஜில் திரும்பவும் வந்துட்டு அவ்வளோ ஃபோர்ஸாக நான் ஏஞ்சி நின்று மறுபடியும் கீழே விழுறேன் அப்படின்னா அப்போ கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸாக அடிபட்டு ரொம்ப ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்கும். அப்புறமேட்டுக்கு விடில் ஆம்பளிகண்டான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அதாவது ஆகிட்டு இருக்க கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த ஒரு மிராக்கல் அப்படின்றது அந்த இடத்துல நடந்துச்சு, பட் எக்ஸாக்டாக தெரியல. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அப்போ தான் வில்லனோட என்ட்ரி, ஃபோன் கால் வருது. இந்த மாதிரி நீங்கள் டியூ கட்டல சார், நான் உங்கள் வீட்டாண்ட தான் இருக்கிறேன் அப்படின்னு வந்துட்டு ஃபோன் வருது. ஃபோன் வந்த உடனே நான் சொல்கிறேன், சார் நான் டியூ கட்டல, நான் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன் சார். சார் இந்த கதைலாம் என்கிட்ட விடாதீங்க, அவன் பேசினது அப்படியே நான் உங்கள்கிட்ட பேசுனேன், நல்லா ஞாபகம் இருக்குது இப்போ வரைக்கும். இந்த கதைலாம் என்கிட்ட விடாதீங்க, நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருங்க, எங்கே வேணா இருங்க, எனக்கு என்ன, ஒழுங்கு மரியாதை பணத்தை கட்டுங்க சார். வண்டி வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, அப்புறம் என்ன சார், பணத்தை கட்டுங்க சார் மரியாதையா, அவ்வளோதான் உங்களுக்கு. நான் இங்கே இருந்தெல்லாம் போக மாட்டேன், நான் பணத்தை கட்டினா போகிறேன், இல்லைன்னா இங்கே இருக்கிற ஏதாவது பொருள் எடுத்துகிட்டு போயிடுறேன் நான், அதெல்லாம் நல்லா முடியாது அப்படின்னு சொல்லி அவ்வளோ சத்தமாக பேசினேன். அப்போல்லாம் எங்கேருந்து ரெக்கார்ட் பண்ணுற அறிவெல்லாம் இருந்துச்சு, ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த அறியாமையை தான் இவனுங்கெல்லாம் பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதெல்லாம் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கணும். உங்களை யாராவது இந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதை ரெக்கார்ட் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. சரி, ஓகே. இந்த மாதிரி அவனை மிரட்டினோன்னா எனக்கு அந்த இடத்துல பயம். நான் ஹாஸ்பிட்டலில் வலியை தாங்கிட்டு இங்கே தையில போட்டு என்னால் முடியாமல் இருக்கேன் சார், என்னால் பேச முடியல சார் அப்படின்னு சொல்கிறேன். மனசாட்சியே இல்லாமல் சொன்னால், நீ பேச முடியலனா அன்னைக்கு உங்கள் அம்மாட்ட எப்படியும் வந்துட்டு இதை வாங்கி கட்டினேன், எப்படி நீ அதை மூட்டு கொடுத்துருக்க மாட்டேன், நீ வந்துட்டு ஏதோ தாலி சரடு ஏதாவது இருந்தால் கூட வாங்கி வச்சு கட்டு, அதை கட்டி வந்துட்டு லோனை க்ளோஸ் பண்ண அப்படின்னா. அப்போ நான் வந்து கோவம் வந்து கத்துனோடனே நான் ஜிஹெச்சில் தான் இருக்கேன் வா அப்படின்னோடனே, அவன் ஜிஹெச் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏரியா தான். ஸோ அந்த ஏரியாவிலேருந்து அவன் வரான். வந்து பார்த்த உடனே மூஞ்சி மாரெலாம் பார்த்துட்டு, நான் இந்த மாதிரிலாம் கட்டு போட்டுக்கிட்டா இதுவா, இன்னும் சண்டைக்கெல்லாம் கூப்பிட்டீங்க அப்படின்னா. அப்புறமேட்டுக்கு அந்த சுற்றி இருந்தவங்க நிறையா பேர் வந்துட்டு பயங்கரமாக சத்தம் போட்டாங்க. ஏன்பா அந்த தம்பியே ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் கிடக்குது, அதுக்கிட்ட போய் சத்தம் போட்டுட்டுருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எங்கள் அண்ணன் வந்துட்டு சத்தம் போட ஆரம்பித்தார், இன்னொரு அண்ணனும் வந்துட்டு சத்தம் போட ஆரம்பித்தார். இப்படி இவங்க சத்தம் போட ஆரம்பித்த உடனே அவனுங்க கிளம்பி போயிட்டானுங்க.
இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா, பைக்கு போலீஸ் ஸ்டேஷனில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுல, அதுக்கான இதெல்லாம் கொடுங்க, டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுங்க, ஆக்சிடென்ட் ஆனதுக்கு வந்து எஃப்ஐஆர் கொடுங்க, இதெல்லாம் கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன் நான் அப்படின்ற மாதிரி சொல்லி இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்கன்னா, என்கிட்ட இருந்த வண்டியை வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இவனுங்களே எடுத்துகிட்டு போயிட்டானுங்க. ஸோ அங்கே பேசி இவனுங்களே எடுத்துகிட்டு போயிட்டானுங்க. எனக்கு அப்போ தெரியாது இதுக்கெல்லாம் ரிசிப்ட் வாங்கணும் அப்படின்றது. வண்டி ஆக்சிடென்ட் ஆன வண்டி என்னென்னா பெருசாக சேதாரம்லாம் இல்லைங்க, சைலன்சர் மட்டும் தான் உடஞ்சிருக்கும். சைலன்சர் உடஞ்சிருந்ததுனால அதை அப்படியே வந்துட்டு அவனுங்க எடுத்து மாற்றி போட்டு அவனுங்க எவன் ஓட்டிட்டு இருக்கிறான்னு தெரில. ஸோ இப்போ வரைக்கும் அது நம்பரை கிடைக்கல, இன்னும் நம்பரு அதை செக் பண்ணி பார்க்கணும், நம்பர் எடுத்து செக் பண்ணி பார்க்கணும் யாராவது யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களா அப்படின்றது. ஸோ அப்போ எனக்கு அது பெருசாக அதை பற்றி தெரியல. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா வண்டியை வந்துட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க. எனக்கு அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு நிறையா நோட்டீஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா நோட்டீஸ் வந்து இது போல் வந்துட்டு பணம் கட்டுங்க, இல்லைன்னா லீகல் எடுப்போம், இல்லைன்னா கேஸ் ஃபைல் பண்ணுவோம் உங்கள் மேலே அப்படின்னு சொல்லிட்டு நிறையா நோட்டீஸ் வந்துட்டு வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமேட்டு தான் எனக்கு தெரியுது இந்த ப்ராசஸ் எல்லாம் ஒருவேளை இது ரொம்ப வந்துட்டு கிரிட்டிக்கலாக போயிட்டுருக்குது, இதை சரி பண்ணி ஆகணும். நான் இதை பற்றி கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன், நான் லைட்டாக தான் போட்டிருப்பேன், ரொம்ப வந்துட்டு இன்டெப்த்தாக சொல்லியிருக்க மாட்டேன். இது ஏன் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன்னா, நான் இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ ஒன்று பதிவிட்டிருந்தேன். இது போல் வந்துட்டு லோன் 8 வருஷம் என்னுடைய வந்துட்டு அனுபவம் அப்படின்னு சொல்லிட்டு லோனை பற்றின ஒரு வீடியோஸ் நான் போட்டிருப்பேன். அந்த வீடியோஸ் கீழே நிறைய பேர் எனக்கும் இதே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த வீடியோவில் எனக்கு இதை பற்றி தெரியாது, மக்களுக்கு இதை பற்றி தெரியும். ஒருத்தர் மிரட்டினா அதில் வந்துட்டு நம்ம கண்டிப்பாக அதுக்கெல்லாம் அடிபணிஞ்செல்லாம் போகக்கூடாது அப்படின்றது மக்களுக்கு தெரியும், கொஞ்சம் அவேர்னஸ் இருக்குமே அப்படின்ற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் இப்போ வரைக்கும் அந்த அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது. ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அந்த வண்டியை வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு ரிசிப்ட் அப்படின்றது உங்ககிட்ட கொடுக்கணும். ரிசிப்ட் கொடுத்தா மட்டும்தான் அந்த வண்டி ப்ராப்பராக உங்கள்கிட்ட போகுதுன்னு அர்த்தம். இல்லைன்னா அவன் சைலன்சரை மாற்றி அவன் பாட்டுக்கு அந்த வண்டியை ஓட்டிகிட்டு இருப்பான். ஸோ என்ன வேணால் அந்த வண்டியை வந்துட்டு பண்ணிடலாம், எடைக்கு போட்டுடலாம், என்ன வேணால் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பண்ணியிருக்காங்க. அது நீங்கள் பண்ண விடக்கூடாது. ஒரு வண்டி வந்துட்டு இதுவாகிடுச்சு அப்படின்னா அதை உடனே அந்த வண்டியை வந்துட்டு அந்த ஃபைனான்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ நீங்கள் ரெசிப்ட் அப்படின்றது வாங்கணும். ஸோ வண்டி எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்றது ரெசிப்ட் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க. அதே போல் யார் கன்சர்ன் பர்சனா அப்படின்றது உறுதிப்படுத்திக்கணும். இங்கே எவ்வளோ அமௌண்ட்டு, என்ன இந்த அமௌண்ட்டுக்கான டீட்டெயில், இது எல்லாத்தையுமே வந்துட்டு கிளியர் பண்ணி என்ஓசி அப்படின்றதையும் நீங்கள் வாங்கிக்கணும். அந்த இடத்துல ப்ரெஷர் போட்டு நீங்கள் தான் வாங்கணும். இதில் இன்சூரன்ஸ் இருக்குது, இன்சூரன்ஸில் கிளைம் பண்ணிப்பாங்க, அது எல்லாமே நடக்குது. ஆனால் அந்த சமயத்தில் எனக்கு இருந்த பயத்தில் எனக்கு இன்சூரன்ஸு மஸ்ஸுன்னு எதுவுமே தெரில. சாரி, ஏன்னா அவ்வளோ கோபமாக இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு வண்டி கஷ்டப்பட்டு வாங்கி இத்தனை வருஷம் கட்டினதை எடுத்துகிட்டு போய் எவனோ ஒருத்தன் ஓட்டிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு கேட்கக்கூட பௌத்தரிச்சலாக இருக்குது. இந்த அறியாமை எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கோங்க. பர்சனல் லோனாக கொடுத்தாலும் அதெல்லாம் அன்செக்யூர் லோனு. பைக் லோனுக்கே எப்படின்னா அப்போ அன்செக்யூர் லோனுக்கு எப்படி? நம்ம யாருக்கிட்டையுமே பணம் வாங்கிட்டு ஏமாத்தினா தான் நம்ம பயப்படணும். பணம் கட்ட முடியாது, உன்னால் முடிஞ்ச பார்த்துக்கடா அப்படின்னா தான் நம்ம பயப்படணும். நம்ம அது பண்ண போகிறது கிடையாது. நம்ம காசை கட்ட போகிறோம், ஆனால் கொஞ்சம் டிலேட் ஆக போகுது, அதுக்கான சார்ஜஸ் அவங்க போட போகிறாங்க. அதனால் நீங்கள் பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு இது போல் மிரட்டல் வந்துச்சுன்னா இதற்கு தகுந்த ப்ரூஃப் எடுத்துக்கிட்டு ஆர்பிஐயில் ஆம்டஸ்மேன் சொல்லிட்டு ஒரு இணையதளம் இருக்குது, அதன் மூலிமா கம்ப்ளைண்ட் அப்படின்றது கொடுங்க. நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கனாலே கம்பல்சரி வந்துட்டு அதை சரி பண்ணுவாங்க. வித் ப்ரூஃபோட கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா கம்பல்சரி அதை வந்துட்டு ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கவே மாட்டாங்க. ஸோ இதை தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன், பகிர்ந்துக்கிட்டேன். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது மாற்று கருத்து, இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம கமெண்ட் ரிப்ளைவில் சந்திக்கலாம். நம்ம நாளைக்கு இது போல் வேறு ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன்.